வணக்கம் சார். 2026 முதல் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியாக போயிட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கால வந்து 2 முதல்வர் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முதல்வர் அப்படின்னு போட்டு விஜயோட போட்டோ போட்டு கீழே புஷியா அந்த போட்டோ போட்டிருக்காங்க. இதனால வந்து விஜய் கொஞ்சம் கோபமாயிட்டாரு. இனிமேல் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்னிங் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் சார் நடந்துச்சு? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் ஒன்று நடக்கும். வந்து அந்த உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்யும். இதே டிவிகேவில் ஆரம்பத்துலேருந்து அந்த உட்கட்சி பூசல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக அந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கும்போது, மாவட்ட செயலாளர்லாம் பொறுப்பு கொடுக்கும்பொழுது நிறைய வட மாவட்டங்களில் அதிருப்திலாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க, அப்புறம் செல்வாக்கை பார்த்து கொடுக்குறாங்க, இதுக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து இவரை என் ஆனந்தோடைய ஆதரவாளர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. இதற்கு விஜயை நேரடியாகவும் சில பேரை வந்து வீடியோ கால்லையும் போய் கண்டிச்சதெல்லாம் உண்டு. இப்போ சமீபமாக வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு வந்து அந்த பரப்புரை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக வந்து வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு வராங்க. அப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறப்போ அதில் விஜய் படத்தோடு சேர்ந்து என் ஆனந்தோடைய படத்தையும் அங்கே வெளியிட்டு வந்தாங்க. அது கட்சிக்குள்ளே சில சலசலப்பு ஏற்பட்டது. நான் கூட கேள்விப்பட்டது என்னென்னா, அதிகார மையம், அதாவது சொல்லுவாங்க 2ஆம் தலைவர்கள் அப்படின்வாங்க. இரண்டாவது அதிகார மையம் எல்லா கட்சியிலையும் உண்டு. வந்து இந்த 2ஆம் தலைவர்களாக யார் இருக்கிறது, யாருக்கு அந்த ஒரு பெரிய போட்டாப்பட்டியே நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள ஆனந்த் வராரு, இல்லது அதை தாண்டிய ஒரு இடத்துக்கு விஜயை தாண்டி ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கின்ற மாதிரியான வெறும் பேச்சுவார்த்தை, செய்திகளா வதந்திகளா தான் இருக்குது வந்து. ஆனால் இது விஜய்க்கு போனதாகவும் வந்து அவர் வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது இன்னொரு காரணம் என்னன்னா, குறிப்பாக டிவிகேவில் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விஜய் வந்து ஒரு தெரியாத எண்ணில் இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் சமீப காலமாக இவருக்கு என் ஆனந்துக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் நிறைய பேர் வந்து அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த அவர் சம்மந்தமான அந்த செய்திகள், அப்புறம் அவர் சம்பந்தமான புகைப்படங்கள் இதெல்லாம் அங்கே பகிரப்பட்டு வருது. அப்படின்னும் போது அது விஜய்க்கு தெரிய வந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 164 மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட 65 பேர் வந்து என் ஆனந்தோடைய ஆதரவாளர்கள். அவர் நியமிக்கப்பட்டவர்கள். அவர் என்ன சொன்னாலும் அது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு இது இருக்கு தான் செய்யும். இது என்னன்னா, விஜயே இறங்கி பேசுறதா கூட ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா புஷி ஆனந்த் என் ஆனந்துக்கு பிறகு அல்லது அண்ணானந்தை தொட்டு ஆதவர்ஜினா மாதிரி அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களாம் பொறுப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொன்னதாக என்ன தகவல்னா, 2026 எலெக்ஷன் நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். அதனால இந்த எலெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். யாரும் வந்து உள்ள வந்து 1000 புகைச்சல் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஒன்று வெளியே இது பண்ணிக்க வேணாம். அதே சமயத்தில் என் நாலேஜுக்கு இல்லாமல் எதையும் வந்து நீங்கள் வெளியிட வேணாம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் நாலேஜுக்குள்ளே போய் தான் ஆகணும், நாலேஜுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு அரசியல் லீடருக்கான ஒரு முடிவு தான். இது வந்து இதுக்கு இந்த கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். எல்லா கட்சியிலுமே இது இருக்குது. வந்து இப்போ மதிமுகவில் பார்த்தீங்கன்னா, வைகோ மல்லை சத்யாவுக்கு இதுவாக வந்து போயிட்டு இருக்குல்ல, இரண்டாம் கட்ட தலைவராக நான் வந்துட போகிறதுக்காக என்னை திட்டமிட்டு பழி சுமத்தி வெளியே அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கூட எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதை ஆரம்பத்திலே களை எடுத்துருவோம் அப்படின்னு விஜய் அதை களை எடுத்திருக்காரு. சார், ஏற்கனவே என் ஆனந்த் அவர்கள் வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு. ஸோ இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து முதல்வருக்கு அங்கே பாண்டிச்சேரியில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார்? இல்லை, உண்மை தானே. டிவிகேனுடைய சார்பாக வந்து பாண்டிச்சேரி முதல்வர் வேட்பாளராக அவரை நிற்க வைக்கலாம். வந்து அவருக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அந்த எம்எல்ஏவாக வந்து தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. பாண்டிச்சேரியில் ரொம்ப பிரபலமான முகம் வேறு. பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களே வந்து இவருக்கு வந்து இவர் பிறந்த நாளுக்கு வீடு தேடி வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் நெத்தியில் திருநீர்லாம் வச்சுட்டு சால்வெல்லாம் போட்டு போகிறாருன்னா அங்கே ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபர் தான் வந்து அண்ணானந்த். அதனால முதல்வர் வேட்பாளராக பாண்டிச்சேரியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், குறிப்பாக நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் கட்சியோட உறுப்பினர் சேர்க்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை சந்திக்கிறதுக்கு இன்னொரு எதுவுமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை சந்திக்கிறது எப்போ தான் சார் இது பண்ணுவாங்க? இல்லை, மக்களை சந்திக்கிற உண்மையிலே வந்து நீங்கள் மக்கள் விரும்பும் தலைவர் விஜய்ன்னு சொன்னாலும் நீங்கள் எப்போ போய் மக்களை போய் விஜய் சந்திக்க போகிறார் அப்படின்ற கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்லேருந்து அந்த பயணத்தை தொடங்க போகிறார்ன்ற ஒரு தகவல் இருக்குது. உண்மையிலே விஜய் அந்த மக்களை சந்திக்கிற அந்த பயணத்தை தொடங்கி மக்களை சந்திக்கும் பொழுதுதான் அவருக்கான பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கட்சியாக 3வது இடத்தில் தமிழகத்தில் இருக்காங்கன்னா, இந்த பயணத்துக்கு மக்களை சந்திக்கிற பயணத்துக்கு பிறகு இன்னும் ஒரு வலுவான கட்சியாக வலுவான இடத்தில் விஜய் வந்து நிற்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது.
ஆகஸ்ட் 25 தாவைக்காவோட 2ஆம் கட்ட மாநாடு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி ரீசனாக வச்சு தள்ளி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இது ஏதாவது தெரியுமா சார் இன்ஃபர்மேஷன்? இல்லை, அது இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் அதுக்கான ஏற்பாடு பூமி பூஜைலாம் போட்டாங்க. போலீஸ் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தின்னா அது ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகக்கூடிய பகுதியும் கிடையாது. வந்து அதே சமயத்தில் ஒன்றும் தொந்தரவுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாநாட்டை தாண்டி ஒரு திருவிழா மாதிரி தான் நடத்த போகிறாங்க. அதை கொண்டு வந்து இதாக கூட ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்களும் வந்து என்னென்ன ரீசன், கிட்டத்தட்ட காவல்துறை ஒரு 50 கேள்விகள் கேட்டிருக்காங்களாம். அந்த 50க்கான பதில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே விக்ரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தின அனுபவம் எங்களுக்கு இருக்குது, அதனால் இந்த மாநாட்டை இன்னும் சிறப்பாக நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு ஆனந்த் கூட இடையில பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த மாநாட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா சொல்கிறது தான் அது. சார் ஏற்கனவே வந்து 2026 அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் வந்து நடிக்க வருவார்னு சொல்லிட்டு நடிக்க பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து எல்சியூ வந்து விஜய் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளுக்கு நாள் வந்து விஜய் நடிக்க வந்துருவாரோ, 2020 அப்புறம் வந்துருவாரோ, அந்த எமோஷனலே போயிடுச்சு சார். விஜய் நடிக்க வரமாட்டார்னு சொல்லியிருந்த எமோஷனலே போயிடுச்சு. நாளுக்கு நாள் நம்பிக்கை வந்துருச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. எப்படி சார் நடிக்க வந்துருவாரா சார்? இல்லை, நடிக்க வரமாட்டாரன்னு தாண்டி வந்து நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உச்ச நட்சத்திரம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். ஆனால் அந்த நடிகை ஜனநாயகன் நடித்த மமிதா பைஜி ஒரு விழாவில் சொன்னது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ மக்கள் திரளாக போய் நிற்கிறது, அப்புறம் 3வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது, விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படின்ற விஷயம் இப்போ பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்போது, இன்னும் நாட்கள் நகர நகர விஜய்க்கான வரவேற்பு, இப்போ அவர் மக்களை சந்திக்கிறது, அப்புறமா இன்னொரு பொதுக்கூட்டம், ஒரு மாபெரும் மாநாடு, அப்புறம் யாருடன் கூட்டணி, இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்க விஜய்க்கான அந்த செல்வாக்கு என்னன்னு அவர் தெரிய வந்ததுன்னு வச்சுங்க. ஒரு வேளை நாம் தொடர்ந்து படத்தில் நடிக்கணுமா அப்படின்ற, ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நடிக்கணுமான்னு ஒரு எண்ணம் வரலாம். சரி, நடிச்சா தப்பு என்னன்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். வந்து 2026 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அது என்ன ரிசல்ட்னு வந்து அது முடிஞ்ச பிறகு தான் தெரியும். வந்து அதன் பிறகு நடிப்பை தொடருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜய் கையில தான் இருக்குது. அப்படி தொடர்ந்தாலும் ஒன்றும் இல்லை. வந்து அப்படி தொடரனாலும் வந்து முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறிட்டார்ன்ற மாற்று கருத்து இல்லை. வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா, விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு அரசியல் தான் 2026க்கு பிறகு இருக்கும்னே வந்து பலருடைய கணிப்பாக இருக்குது. வந்து அப்படி இருந்ததுன்னா கூட அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிடுவார். வந்து ஆனால் என்னென்னா, இங்கே இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸு, சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து விஜய்கிட்டே ஒரு கோரிக்கை வைக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பாட்டு அப்படியே அரசியல் பக்கமே போயிடாதீங்க, உங்களுக்கான செல்வாக்கு இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி தியேட்டரில் பெரிய ஹீரோக்கள் சொல்லக்கூடிய விஜய், ரஜினி, அஜித், கமலஹாசன் இவங்க மாதிரியான இந்த ஹீரோக்கள் நடித்தால் மட்டும்தான் கூட்டம் அல்லுது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை படம், ஒரு வாரத்துக்கு 14 படம் ரிலீஸ் ஆகுது. 14 படத்தில் எத்தனை படத்துக்கு கூட்டம் வராங்க, ஜனங்க வராங்க. வந்து ஏதாவது ஹிட் அடித்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிற படங்கள் வந்து மவுத் டாக்கில் பரவி மீடியாக்களில் பேசப்பட்டு அதுக்கு வந்ததான் உண்டு. ஆனால் திருவிழா மாதிரி தியேட்டர் இருக்கணும்னா இந்த ஹீரோக்கள் படம் வரணும். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அது 2026 எலெக்ஷனுக்கு பிறகுதான் அவருடைய மனநிலை, அவருடைய முடிவு என்னன்னு தெரியும். தாவேக்காக்கு ஆப்போசிட்ல திமுக தான் எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2020 எலெக்ஷனுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக சார்பாக வந்து சீமான் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ சீமான் வர்சஸ் விஜய்ன்ற மாதிரி ஒரு இப்போ போயிட்டு இருக்கு சார். ஆரம்பத்தில் வந்து சீமான் விஜய் கூட்டணி வைப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ சீமான் விஜய்ன்றது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது. இல்லை, அதாவது நான் நிறைய சொல்கிறது தான், காலம் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு. எலெக்ஷன் நெருங்க இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து என் தம்பி வரட்டுமே, என் தம்பி ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா, என் தம்பி நிற்கட்டுமே, 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்குமா, என் தம்பி ஆள்ட்டோம் அப்படின்னு சொன்னவர். அதன் பிறகு மாநாட்டில் வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு இவங்க பேனர் கட் அவுட்லாம் வச்ச பிறகு அதில் ஒரு விமர்சனம் பண்ணார், இவங்கெல்லாம் என்ன கொள்கை தலைவர்கள் அப்படின்னு. அப்புறமா வந்து அந்த மாநாட்டுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் வந்த பொழுது ஆதரவும் கொடுத்தாரு சீமான். அந்த மாநாடு முடிந்த பிறகு சென்னையில் நடந்த ஒரு நாம் தமிழர் கூட்டத்தில் வந்து புருஷாக்கத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், பெரம்பூரில் சரமாரியா விஜயை திட்டினார். வந்து என்ன அரசியல் பண்ணுற நீ, வந்து ரோட்டில் நின்று என்ன இது ஆக பார்த்து அடின்னு அடித்தார். அது பலரும் சொன்ன இது என்ன விஷயம் அப்படின்னா, இவருடைய பேரை வந்து அங்கே உச்சரிக்கல விஜய். அப்புறமா கூட்டணியில் நாங்கள் 2 பேரும் இருப்போம், நாம் தமிழர் கூட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல. 2வது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்கள் வந்தது, வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தது வந்து இவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இளைஞர்களோட ஓட்டு தான் நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது, இந்த ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு காண்டில் தான் அவர் சொல்லிட்டாரு. அப்படின்ற மாதிரி வந்து அது அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி இருந்தாலும் இடையெல்லாம் கூட ஆதரவாக எதிர்ப்பாக அப்படி பேசிகிட்டு இருந்தார் சீமான். திடீர்னு இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார்.
அது காரணம் என்னன்னா ஒரு சம்பிரதாய சந்திப்பு அப்படின்னாரு. அதற்கு முன்னால் மூகா முத்து அவர்கள் இறந்த விஷயத்துக்கு அந்த இதுவுக்கு வந்து போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருந்தார் சீமான். அது தொடர்பாக நான் ஆறுதல் சொல்ல போயிருந்தேன் அப்படின்னாரு. ஆனால் என்னதான் சொன்னாலும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் பேசிக்கொள்வது என்னென்னா, விஜய்க்கு எதிராக சீமானை களமிருக்கிறார்கள், விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு அவர் ஏறக்குறைய கும்பு சீவுகிறார்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது அரசியலில் நடக்கிறது தான் வந்து. ஆனால் இது சீமான் ஏற்றுப்பாரா அல்லது ஏற்றுக்கிட்டாரா, இதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்காரா ஒன்றும் தெரியல. இது ஒரு வாதமாக விவாதமாக ஒரு வதந்தியாக தான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்ற இடத்துல டிவிகே வந்திருக்கும் பொழுது அப்போ அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணணும். அதுக்கு சரியான நபர் யாருன்னு பொழுது சீமான் அப்படின்னு. ஏன்னா இவருக்கும் வந்து திரும்ப சொல்கிறது, இவருக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு கணிசமான இளைஞர்களுடைய வாக்கு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிகேனுடைய பெரிய பலமே இளைஞர்களுடைய வாக்கு அப்படின் பொழுது வரும் காலத்தில் விஜய்க்கு எதிராக அவர் ஒரு பரப்புரை செய்தாலும் செய்யலாம், ஆச்சரியப்படுத்துக்குள்ள அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இதில் விஜய் கூட அவர் கை கோத்தாலும் கோக்கலாம், வந்து என்ன வேணாலும் நடக்கும். சார் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து கூலி ஆடியோ லான்ச் வந்து நடத்தப்பட சொல்லியிருக்காங்க நேரு ஸ்டேடியமில் வந்து. ஸோ செலிபிரிட்டிலாம் நிறைய பேர் வர சொல்லுது, முக்கியமான செலிபிரிட்டி ஒருத்தர் பெருசாக வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரும் தெரியுமா சார்? இல்லை, நிறைய பேர். அது வந்து வெறும் அது கூலி ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல், அது ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மட்டும் இல்லாமல், ரஜினிகாந்தோடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. அது 50 வருஷம் சினிமாவில் நடிக்க வந்து அதை வந்து முதல்ல பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணி சங்கங்கள்லாம் முடிவு பண்ணப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கமர்ஷியலாக அதை வந்து எதுவும் பண்ண வேணாம், அதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துடும் அப்படின்னு பிறகு இவங்க சன் பிக்சர்ஸ் வந்து நாங்கள் வெறும் கூலி ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் அந்த விழாவையும் சேர்த்து ஏறக்குறைய அந்த பொன்விழா ஆண்டையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம் அப்படி இதுவாக இருக்கான்னு. இவங்களுடைய பிளான் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற முக்கியமான நடிகர்கள்லாம் இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுங்க. அதை ரஜினி தான் மறுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒருவேளை சவுத் இந்தியாவிலிருந்து முக்கியமான நடிகர்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து. அதெல்லாம் மீறி என்ன பேச போகிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த விழாவே நேரு ஸ்டேடியத்துக்கு நடத்துகிறதா இருந்தது வந்து சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா நேரு ஸ்டேடியத்தில் வந்து கெப்பாசிட்டி உள்ள வந்து ஒரு 6000 பேர் தான், வெளியே வந்து ஒரு 2000 பேர், பெரியமேட்டு ரோட்டில் ரிப்பன் பில்டிங் ஆண்ட இப்படிலாம் ரசிகர்கள்னா அது ஒரு பெரிய சலசலப்பாக மாறிட்டு ஒரு பராங்க ஃபேன்ஸு மற்றவங்களாம் பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூட்டமாக ஜேஜேன்னு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்குறதுக்காக சேப்பாக் கிரவுண்டில் கிட்டத்தட்ட 40,000 பேர் உட்காரலாம் கேலரியில். அப்படி கேட்டப்போ அதையும் ரஜினி தான் மறுத்துட்டார், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழா வேணாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் கிரவுண்டில் வந்து சினிமா ஃபங்க்ஷன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலிய சிவார் விருது கொடுத்தப்போ ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தினாங்க. இதெல்லாம் மாதிரி இந்த கூலி ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் 50வது ஆண்டு விழாவில் ரஜினி ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது எழுதி வச்சு பேச மாட்டார், அப்புறமா மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து வந்து அதை வந்து படிக்க மாட்டார், வந்து உள்ளேருந்து விட விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு காலத்தில் ரஜினி 2 செகண்டு பேசிட்டு மேடை விட்டு இறங்கினவர் இன்றைக்கி பக்கமாக பேசுகிறார் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவர் அந்த அனுபவம், அந்த உள்ளிருந்து வர விஷயங்கள் தான். அவரே கூட சொல்லியிருக்காரு, நான் சில விஷயங்கள் பேசும்போது கான்ட்ரவர்சியாக மாறும், பரபரப்பாக மாறும், செய்தியோடைய தலைப்புச் செய்தியெல்லாம் மாறும், அந்த பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி தான் மாறும்னு. அப்படி என்ன பேச வைக்கிறார்? கூலி படத்தில் நடித்த அனுபவங்கள், அரசியல், குறிப்பாக வந்து அப்புறம் வருங்கால இதெல்லாம் என்ன பேச போகிறார் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. மீடியாக்கள் காத்துக்கிட்டு இருக்கு, அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். ஓகே சார், நன்றி சார், வணக்கம்.